ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம LSRW என்னன்னு பார்க்கலாம். L ஃபார் லிசனிங். LSRW, L ஃபார் லிசனிங், S ஃபார் ஸ்பீக்கிங், R ஃபார் ரீடிங், W ஃபார் ரைட்டிங். ஒரு குழந்தை பிறந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் அப்படியே தூங்கும், சாப்பிடும், பால் சாப்பிடும், தூங்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 மாதம் 6 மாதம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும். இந்த 10 மந்த்ஸு இதெல்லாம் அது வரைக்கும் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். வீட்டில் யார் என்ன பேசுகிறாங்க. ஒரு குழந்த பிறந்திருக்குது, அதோட அண்ணங்கிட்ட அவங்க பாட்டி என்ன பேசுகிறாங்க, அவங்க அம்மாக்கிட்ட என்ன பேசுகிறாங்க, அவங்க அண்ணங்கிட்ட அந்த பாட்டி என்ன பேசுகிறாங்க, அவங்க தாத்தா அவங்க அண்ணங்கிட்ட என்ன பேசுகிறாங்க, எல்லாம் கவனிக்கும். அப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்கூல் சேர்த்துறாங்க, ப்ரீகேஜி. அங்கே இதே மாதிரியே குட்டி குட்டி குழந்தைங்க வந்திருப்பாங்க. அந்த குட்டி குட்டி குழந்தைகளை பார்த்தோன்னே இதுவும் பார்க்கும், அதுவும் பார்க்கும். மற்ற குழந்தைகளோட இந்த குழந்தை மிங்கிள் ஆகும், பேசும், அதுக்கு பேசுகிறத கேட்கும். அங்கேயும் எந்த கொஸ்டினுக்கு என்ன பதில்னு தெரிஞ்சுக்கும், லிசன் பண்ணும், கவனிக்கும், ஸ்பீக் பண்ணும். லிசன் பண்ணிவிட்டு அதை ஸ்பீக் பண்ண ட்ரை பண்ணும், பேச ட்ரை பண்ணும். எல்கேஜிக்கு ஸ்கூலுக்கு போகுது. அங்கே என்ன பண்ணுவாங்க, பேச வரும், கொஞ்சம் நல்லா பேசும். அப்புறம் படிக்க சொல்லி தருவாங்க, எழுத்து சொல்லி தருவாங்க. எல்கேஜியில் A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி. இது தவிர அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட லாங்குவேஜ் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எப்படி, யாராவது உரம்பரை வராங்க அப்படின்னா வான்னு கூப்பிடு அப்படின்னு, வாங்க அப்படிங்கும். காப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லு அப்படின்னா காப்பி சாப்பிடுங்க அப்படிங்கும். டாட்டா சொல்லு, டாட்டா. யாராவது உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னா அது உம்முன்னு இருக்கும். உடனே அவங்க அம்மா பேர் சொல்லு, என் பேர் கமலா அப்படின்னு எதாவது சொல்லும். இங்கே யார் கைட் பண்ணுறாங்க, யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டால் இந்த பதிலை சொல்லு, இந்த பதிலை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாயால் தான் சொல்லித்தராங்க. குழந்தை எல்கேஜி யூகேஜிலாம் பார்க்குறோம், நல்லா பேசுது. அவங்க அண்ணங்கிட்ட டேய் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டான்டா அப்படிங்குது. எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த பச்சை குழந்தைய, எங்கள் முன்னாடியே பார்த்து வளர்ந்த குழந்தைய எல்கேஜி யூகேஜியில் பார்ப்ப நல்லா பேசுது அழகா. எது எழுதியெல்லாம் பார்க்கல, வாயால் தான் கவனிக்குத பேசுது. கிராமட்டிக்கல் ட்ராமடைசேஷன். இப்போ ஒரு கிராமர் இன்ஜெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு பழத்தில் ஊசி இன்ஜெக்ட் பண்ண மாதிரி கிராமரை அந்த விஷயத்துக்குள்ளே, அந்த ஒரு நாடகத்துக்குள்ளே உள்ளே பதிக்க வச்சு பேச வைக்கணும். இப்போ கீதாங்கிறவகிட்ட இல்லை ஒரு பிரியாங்கிறவ, அவங்க பிரியாங்கிற பொண்ணு அவங்க அம்மா, பிரியாவோட அம்மா பிரியாக்கிட்ட, ஏய் பிரியா, ஆர் யூ நாட் ரெடி ஃபார் தி ஃபங்க்ஷன், ஏய் பிரியா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகலையா, இந்த மாதிரி ஆக்ஷனோடு அவங்க பேசுகிறப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். மறுபடியும் பேசுகிறப்ப அவங்க சொன்ன வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். லிசனிங் ரொம்பவே முக்கியம். கிராமட்டிக்கல் ட்ராமடைசேஷன். இது ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ். இப்போ நான் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் கொடுத்துட்ருக்கேன்.
ட்ராமடைசேஷன் இதில் ட்ராமாவில் கிராமரை பதிக்கிறேன், தனியாக கிராமர்னு சொல்லித்தரேன். ப்ராக்டிக்கலாக எப்படி என்ன கொஷினுக்கு என்ன ஆன்சர் இதுன்னு சொல்லித்தரேன். குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு தமிழில் கூட போட தெரியாது, ஜிலேபி சுற்றுற மாதிரி இப்படி தப்பாக கூட வரும். அவ்வளோ கஷ்டம். ஆனால் தமிழில் விட்டு விளாசுதுங்க. பேசுகிற அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அங்கே தான் ஸ்கூலில் போய் கற்றுக்குறாங்க. ஆனால் பேசுகிறது அவங்கவுங்க தாய்மொழிங்கிறனால வருதுங்களா, பட் எல்லோரும் பேசுகிறாங்கள. நம்ம அந்த சூழ்நிலையை உருவாக்கிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. சூழ்நிலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கக்கூடிய இந்த கிராமரு பதிச்சு ஒரு ட்ராமாவாக உருவாக்கி ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, நிலவரம் எப்படி பேசணும், தமிழ் எப்படி பேசுகிறாங்க, அது எப்படி இங்கிலீஷில் மாற்றணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் கூட நிறைய பேர் சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கணும். ப்ராக்டிக்கல் ஒன்றும் இல்லை குழந்தைங்கள, இதர் ஆவோ ஹிந்தியில் சொன்னால் இங்கே வா, கம் ஹியர், அப்புறம் கோ தேர், ஓ எங்கே அங்கே. ஸோ ஆக்ஷனில் நம்ம புரிய வச்சுக்கலாம். நம்ம நிறைய எழுதிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பேசுகிறது அப்போ இது நீச்சல் குளம்னு வச்சுக்கலாம். நீச்சல் குளம் இத்தனைக்கு இத்தனை சென்டிமீட்டர் உயரம், இத்தனை சென்டிமீட்டர் அகலம், இத்தனை சென்டிமீட்டர் ஆழம், இத்தனை கன சதுர அடி தண்ணி இருக்குது எல்லாம் தெரிஞ்சுட்டு யாராவது தபக்குன்னு உங்களை தள்ளி விட்டா மூச்சு திணறி என்ன ஆகிடும். அதுக்கு டமால்னு இறங்கி நீச்சல் ஒன்றுமே படிக்கணும், இதுக்கு எத்தனை எதுன்னு கூட தெரியும். டமால்னு இறங்கி நீச்சல் கற்றுட்ருக்காங்க நிறைய பேர். கிராமத்துலலாம் கிணறு நீச்சல் நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ லாரி டிரைவர் கூடவே கிளீனர் ஒருத்தர் இருப்பார். அவர் எதுவுமே போய் படிக்க மாட்டார். இதுதான் கிளச்சு, இதுதான் கீரு, இதுதான் ஆக்சிலேட்டர், எதுவுமே தெரியாது. பார்த்துக்கிட்டே இருப்பான் டிரைவர் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி பண்ணி வண்டி எடுத்துருவோம். ரெண்டாவது எட்டு போடுறது. இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம் இங்கிலீஷில், அதைய எப்படி பயன்படுத்தணுங்கிறது எங்கே போய் கற்றுக்குவோம். ஒரு வார்த்தையுடைய அர்த்தங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வேணும் இல்லையா. அப்போ தானே பேசுகிறதுக்கே வாய்ப்பு. எட்டு போடு நம்ம இப்படி போய் இப்படி வந்து இப்படி போகணும், டைரெக்ஷன்லாம் சொல்லித்தரோம். எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம இப்படியே எட்டு போடுறோம், சூப்பராக எட்டு போடுறோம். முதலே கற்றுட்டு வந்தவங்களுக்கு இந்த தெரியும். அப்போ எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்குறது அது வேறு. இப்போ தான் எட்டு போட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க, வண்டி எடுத்துகிட்டு வராங்க, கொஞ்சம் கற்றுட்ருக்காங்க, வீட்டுக்கிட்டேயே கற்றுக்கிட்டாங்க, எட்டு போடுற அளவுக்கு கற்றுக்கிட்டாங்க, லைசன்ஸும் கொடுத்துட்டாங்க, ரோடுக்கு போகிறாங்க. ரோட்டில் வெஹிக்கிள் பல விதமான நாலா பக்கமாக வெஹிக்கிள் வருது. இவங்க டடார்னு பயந்துக்குவாங்க. ப்ராக்டிக்கல்லையே இறக்கிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த இதில் டிரைவிங்கில் கூடவே உட்காந்து அப்படியே ப்ராக்டிக்கலாகவே ரோட்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த டிரைவிங் எல்லு போட்டு கிளீனரோட சொல்லிட்டேன், அதான் லாரியோட. ரைட் கான்ட் ஸ்பீக். சில பேர் ஸ்பெல்லிங்கெல்லாம் நல்லா எழுதுவாங்க, கிராமர் கூட நல்லா எழுதுவாங்க. ஆனால் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் ஷைனாக வைக்கும். சிலப்போ யாரையா பார்த்து யாராவது இங்கிலீஷில் பேசினா கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. பேசுறதுக்கு பயம், கூச்சம், இந்த மாதிரி இருக்கிறவங்க வேணால்
இந்த மாதிரி டைரெக்டாக ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ்க்கு வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாகிடும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.